ஃப்ரெண்ட்ஸ், நம்ம vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சத்து மாவு செர்லாக் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயா கம்பெனி. நீங்கள் மன்னா ஹெல்த் மிக்ஸ்லையும் இந்த மாதிரி தானியங்கள் கிடைக்கும். அது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி போன இடத்துல அது இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கிட்டு வந்துட்டேன். தானியம் தானே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் 17 வகையான தானியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கூடவே என் பையனும் செக் பண்ணி பார்க்குறானாமா. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஊற வச்சு நம்ம அரைக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டைரெக்டாக அரைக்காமல் ஒவ்வொன்றா பிரித்து அதில் ஏதாவது கல் மண் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு அங்கே இருக்க எல்லா தானியத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தானிய வகையில் முந்திரி, பாதாம், பிஸ்தா மட்டும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 2 பாதாம், 2 முந்திரி, 2 பிஸ்தா தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட வாங்கி சேர்த்துக்கோங்க. நானும் இன்றைக்கி அதே மாதிரி தான் அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு தட்டத்தில் மாற்றி நம்ம ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் கடையில் கொண்டு போய் அரைக்கும்போது மாவு ரொம்ப நைஸாக அரைச்சி தருவாங்க. நம்ம வீட்டில் அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அரைச்சிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மாவு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்.